ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் லிசன் ஸ்டோரிஸ் வித் ராஜி. இன்றைக்கி நாம் தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு சிறுவனின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு முதியவர் தனக்கு தாகம் எடுத்தபோது வழியில் எந்த ஒரு குடிப்பதற்கு தண்ணீரும் கிடைக்கவில்லை. ஐயா, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணீர் இல்லை, காசு இருந்தால் ஜூஸ் தருகிறேன். ஜூஸ் வாங்குற அளவுக்கு ஸ்ப்ரம் இல்லை, கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தா போதும், நான் போய் விடுகிறேன். அதெல்லாம் கிடையாது, போங்கள் இங்கிருந்து. இப்போ நான் தம்பி, தாகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கிறாய். எதையும் வியாபாரமாய் நினைக்காதே, இது ஒரு புண்ணிய காரியம் அல்லவா? தண்ணீர் கிடையாது, போங்கள் இங்கிருந்து. ஐயா, என் வீட்டுக்கு வாருங்கள், தண்ணீர் தருகிறேன். அம்மா, இவருக்கு ரொம்ப தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். நாமோ இங்கு பிச்சை எடுப்பவர்கள், நம்மிடம் தண்ணீர் வாங்கி குடிப்பாரா? இப்போ நான் அம்மா, தாராளமாய் கொடு, மிக்க நன்றி. இந்த உதவிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடம் ஒரே ₹1 மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த ₹1 பிச்சை காசு என்று நினைத்து விடாதே. இந்த காசு மூலம் உன் வாழ்க்கையே மாறிவிட வாய்ப்பு உண்டு. அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்துள்ளேன், நான் சென்று வருகிறேன். எலுமிச்சம்பழம் ₹1 எவ்வளவு கிடைக்கும்? 50 பைசா வீதம் 2 கிடைக்கும். அடுத்து இவர்கள் வைத்திருந்த குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடித்து வந்தான். பின் இவர்கள் வைத்திருந்த உப்பு கொஞ்சம் எடுத்து தண்ணீரில் கலக்கி அதற்குள் 2 எலுமிச்சம்பழங்களை பிழிந்தான். அந்த குடத்தை வெளியில் கொண்டு வந்து வைத்தான். தாகம் எடுப்பவர்கள் குடிக்கலாம். உங்களால் முடிந்த பணத்தை இந்த பாத்திரத்தில் போடவும். பகுதியில் கூலி வேலை செய்பவர்களும் நிறைய இருந்தனர். அவர்களுக்கு அந்த ஜூஸ் கடை என்பது எட்டாக்கணிதான். இந்த குடத்தை பார்த்தவுடன் தன் கையில் வைத்திருந்த சில்லறை காசுகளை போட்டுவிட்டு குடித்துவிட்டு சென்றனர். மாலை அந்த குடத்தருகே மேலும் சில்லறை காசுகள் கிடந்தன. எண்ணி பார்க்க கிட்டத்தட்ட ₹5 மேல் இருந்தது. மறுநாள் பழக்கடைக்கு சென்றான். பழக்கடைக்காரர் நேற்று இவன் செய்ததை பார்த்து கொண்டிருந்தார். இந்தாப்பா, நேத்து நிறைய கூலி ஆளுங்க உன் குடத்துல வச்சிருக்கிற தண்ணிய குடிக்கிறத பார்த்தேன். நமக்குள்ள சின்ன வியாபாரம் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாமான் தாரேன், நீ எனக்கு அந்த பொருளுக்கான வாடகையை கொடுத்துடணும், சரியா? சரி, ஒரு பெஞ்சும் 2 புது குடங்களும் கொஞ்சம் டம்ளர்களும் கொடுங்கள். அதுபோக 5 எலுமிச்சம். இப்பொழுது ஓர் குடத்தில் உப்பு கலந்தும் மற்றொன்றில் சர்க்கரை கலந்தும் வைத்தான். அன்றும் ஏழை மக்கள் அவனுக்கு சில்லறைகளை நிறைய போட்டிருந்தனர். அவன் அதை எடுத்துக்கொண்டு பழக்கடைக்காரருக்கு எலுமிச்சை பழத்துக்குண்டான தொகையும் குடம் பெஞ்சுக்குண்டான வாடகையும் கொடுத்தான். அதுபோக கையில் ₹10 மேல் இருந்தது. அம்மா, இனி பிச்சை எடுப்பது கூடாது, இது நமக்கு பிழைப்பதற்கு ஒரு வழி. காலங்கள் உருண்டன. அன்று பார்த்த அந்த சிறுவன் இப்பொழுது நகரில் 4-5 பழக்கடைகளுக்கு சொந்தக்கான். நகரில் காலங்கள் உருண்டன. அன்று பார்த்த அந்த சிறுவன் இப்பொழுது நகரில் 4-5 பழக்கடைகளுக்கு சொந்தக்காரன். நகரில் அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டான். என்றாலும் இந்த கடை எப்பொழுதும் போல் ஏழைகளுக்காகவே இப்பொழுதும் சேவையாக செய்து கொண்டிருக்கிறான். அவனும் இளைஞனாய் ஆகியிருந்தான். குட்டீஸ், வளர்ச்சி என்பது எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. முடிந்தவரை இல்லை, முடியாது என்பது போன்ற வார்த்தைகளை கையாளாதீர்கள். Thank you for watching this video.